வணக்கம் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர்ஸ், வேலை தேடும் இளைஞர்கள் பத்தி உங்க பார்வை என்ன? ஏன்னா இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். நீங்க 25 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இண்டஸ்ட்ரீஸ், காலேஜஸ், கேம்பஸ் இன்டர்வியூஸ், ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், டெவலப்மெண்ட்னு பலவிதமான கோணங்களில் உங்களோட லைஃப் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஜாப் தேடல்கள், இளைஞர்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கான வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கிறாங்களா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஹைடெக் ஏரால அவங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த வாய்ப்புகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாகுது. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கான கேரியர் ஒரு கேப் கிரியேட் ஆகுது. இந்த இடைவெளியை அவங்கள தான் உருவாக்கிக்கிறாங்க. சரியான கேரியர் பற்றின சரியான புரிதல் இல்லாமல், உரிய விழிப்புணர்வு இல்லாமல், கேம்பஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் ப்ராப்பராக இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கேரியரில் ஒரு பெரிய கேப்பை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப யதார்த்தமான, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஸ்டின். அதாவது இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களான்ட்டு. இதுக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் சொல்லணும்னா கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இளைஞர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹண்டிங் ஃபார் ரைட் பீப்புள். சரியான பீப்புளை இண்டஸ்ட்ரீஸ் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட வேலை தேடும் அந்த திறன், அந்த ஜாப் ஹண்டிங் ப்ராசஸ் சொல்றோம்ல, அது இவங்க சரியா பண்றது இல்ல. அப்படியே பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்றாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு போதிய அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் பார்க்கறேன். நாங்க நிறைய கல்லூரிகளில் போயிட்டு அவங்களுக்கான விழிப்புணர்வை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். S Boss HRD channel.